5 வருஷமா இந்த அரசாங்கத்துக்காக நான் வேலை செஞ்சிருக்கிறேன். ஆனா என்னை ஒரு பென்ஷன் ஸ்கீம்க்கே கொண்டு வரல. அதை அந்த ஆதங்கத்தை நான் எங்க கொண்டு போய் கட்ட முடியும்? வீதியில போய் பிச்சை எடுக்க முடியுமா? எங்களோட பணியாளர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி இது எத்தனை கட்ட போராட்டம் நடத்திட்டோம் நாங்களும் தொடர்ந்து. எதுக்காவது ஒரு விழிவு காலம் இருக்குதா? ஒரு போராட்டம் பண்ணும்போது ஒரு முட்டைய, அதாவது அரசோட நலத்திட்டம் கவர்மெண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்குறீங்க. எங்களோட வேண்டுதல், எங்களோட போராட்டம் எல்லாமே எங்களுக்கு காலமுறை ஊதியம் கொண்டு வரணும். முத்தான 3 கோரிக்கை அதேதான்: பணி வரன்முறை, காலமுறை ஊதியம், பணிக்கொடை. அதை எங்களுக்கு கொடுக்கணும். பென்ஷன் குடும்ப பென்ஷனா தரணுங்கிறத எங்களோட வேண்டுதல். அந்த கோரிக்கையாக தான் நாங்க இன்னைக்கு மறியலுக்காக இறங்கி இருக்கிறோம். 27ஆம் தேதி தொடர் வேலை நிறுத்தத்துல பங்கெடுக்க போறோம். அதை அரசாங்கம் எங்களை இதிலிருந்து மீண்டு நான் எல்லாரும் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றேன், உங்களுக்கும் நான் செய்வேன்னு செய்யறாங்களா இல்ல மறுபடியும் போராட்டத்துக்கு தள்ளுறாங்களாங்கிறது அரசாங்கத்தோட கையில தான் இருக்குது. இது ஒரு நாங்க எல்லாம் இந்த 3 மாசம் ஆச்சுங்க. இந்த 3 மாசம் இந்த எஸ்ஐஆர் பணிக்கு நைட்டு வெடி வேலை செஞ்சிருக்கிறோம். வெடி வேலை செஞ்சு நாய் கடிபட்டு ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணு அப்படியே நின்னுட்டா. கண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் அசையில, அப்படியே ஸ்டன் ஆகி கோமாக்கு போயிட்டா. அப்படியெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இந்த அரசாங்கத்துக்காக நான் அதுக்காக எங்களுக்கு ஏதாவது நிதி கொடுத்துருக்கீங்களா? அரசு உதவி போனா எங்களுக்கு அரசாங்கம் முடிக்கிற 300 ரூபாய் இந்த இது கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட எங்களுக்கு முழுசா கிடைக்கல. எல்லாரும் ஒர்க்கர் ஆளுக்கு 500 ரூபாய் காசு போட்டு அவளை ரிலீஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருந்து டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். இப்போ இதே ஈரோடு மாவட்டத்துல இது நடந்தது. ஆமாங்க, எங்களுக்கு நாங்களும் அவங்களோட தான் இருக்கிறோம், சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்குன்னு ஒண்ணு, நீங்க ஒரு டீயே சொன்னா கூடங்க அதுல கேட்பாங்க அங்கன்வாடி பணியாளர்னு பேர் வருதான்னு பாருங்க, அப்பதான் அது உங்களுக்கு பொருந்துன்னு சொல்லி. இப்ப நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, இதுல எங்களோட இது எங்க இருக்கு? எங்களுக்கு என்ன சொல்லிருக்கீங்க? தெளிவுபடுத்துங்க. என்ன சொன்னீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. 15 ஒன்றியங்க, தாளவாடியில இருந்து ஈரோட்ல இருக்கிற 15 ஒன்றியத்துல இருந்து வந்திருக்காங்க. என் பேர் ராதாமணி, மாவட்ட தலைவருங்க. 2500 உறுப்பினர் சொன்னா நாங்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 பேர் இன்னைக்கு பங்கெடுத்துக்க போறோம். 2000 பேர் இன்னைக்கு இங்க இருக்கிறோம். 2000 குடும்பம் இருக்குது. 2000 குடும்பத்திலயுமே வாக்கு வங்கி இருக்கிறோம். நாங்க எங்களோட இதையும் நாங்க உங்களுக்கு நினைவுபடுத்துறோம். கண்டிப்பா பண்ணுங்க. கொண்டு போய் வச்சு சோறு போடுவீங்களா? எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கிறோம். நான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து